அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கம். இன்றைய வகுப்பில் நம்ம பார்க்க இருக்கிறது தமிழ் இலக்கணம். தமிழ் இலக்கணத்தை மிக எளிமையாக கற்கக்கூடிய வழிமுறைகள். இலக்கணம் என்று சொன்னாலே மாணவர்களுக்கு கசப்பும் ஒருவித உணர்வும் ஏற்படும். அப்படி இல்லாமல் இனிக்கின்ற வகையில் இலக்கணத்தை தர வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய பாடநூலில் இனிக்கும் இலக்கணம் என்று கொடுத்திருக்கிறார்கள். அந்த இலக்கணத்தில் மிக முக்கியமாக கருதப்படக்கூடியது பகுபத உறுப்புகள் என்று நாம் பார்க்க போறது. பகுபத உறுப்புகள். பதம் என்றால் என்ன? பதம் என்றால் சொல் என்று அர்த்தம். இந்த பதத்தினை இரண்டு வகையாக பிரிப்போம். ஒன்று பகுபதம், மற்றொன்று பகாபதம். பகு என்றால் பிரித்தல் என்று அர்த்தம். பதம் என்றால் சொல், பிரிக்கக்கூடிய சொல். பகா என்றால் பிரிக்க முடியாது, பிரிக்க கூடாது. பதம் என்றால் சொல், ஆக பிரிக்க முடியாத, பிரிக்க கூடாத சொல்தான் பகாபதம். ஆக பதம் என்பது பகுபதம், பகாபதம் இரண்டு வகையில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இலக்கண வகையால் சொற்களை நான்கு வகையாக பிரிப்பார்கள். பெயர் சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்ற நான்கு வகையாக பிரிப்பார்கள். அதில் முதலில் இரண்டு வகை பெயர் சொல், வினைச்சொல், இவை இரண்டும் பகுபதத்தை சாரும். அடுத்ததாக இருக்கக்கூடிய இடைச்சொல், உரிச்சொல் இவை இரண்டும் பகாபதத்தை சாரும். இந்த பகுபதம் இரண்டு வகைப்படும். ஒன்று பெயர் பகுபதம், மற்றொன்று வினை பகுபதம். இன்றைய தமிழில் பெயர் பகுபதம் மிக குறைவாக பயன்படுத்தப்படுகின்றது. வினை பகுபதங்கள் தான் அதிக அளவில் பயன்படுத்தப்படுகின்றன.